வைஸ் லாஸ்ட் வீக் வந்துட்டு சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தாங்க. எனக்கு இதை பற்றி தெரியலங்க. திடீர்னு பார்த்தா பால் அபிஷேகம் பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷப்பாக இருந்துச்சுங்க. புதுசாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாபாவுக்கு அப்போ தான் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளையாரெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அபிஷேகம் ரொம்ப நேரம் போச்சு. நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு பால் கொண்டு வந்து அவங்களே அவங்க கையால் வந்துட்டு அபிஷேகம் பண்ணிக்கினாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு ஃபுல்லாக சாய்பாபாவை க்ளீன் பண்ணி அழகாக வந்துட்டு அது டெக்கரேஷன்லாம் பண்ணாங்கங்க. இது எல்லாமே வந்துட்டு அங்கே சாமி கும்பிட வந்த பக்தர்கள் தான் பண்ணாங்க. நிறைய அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வாரம் வாரம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாமி கும்பிட வரவங்க எல்லாமே அவ்வளோ வந்துட்டு நல்லா இருந்துச்சுங்க. சாய்பாபா வந்துட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தார். அபிஷேகம் முடிஞ்ச பிறகு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போனோன்னா என்ன பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்டும் வந்துட்டு சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. தேங்க்ஸ் ஃபார்